அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சயின்ஸுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் 8th சயின்ஸில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், இந்த லெசனுக்குரிய ஒரு வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். நிரந்தரமான மீளா தன்மையுடைய மற்றும் புதிய பொருட்களை உருவாக்கக்கூடிய மாற்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேதி மாற்றம் தான். நிரந்தர மீளா தன்மையுடைய மற்றும் புதிய பொருட்களை உருவாக்கக்கூடிய மாற்றம் பார்த்தீங்கன்னா வேதி மாற்றமாகும். வேதியியல் மாற்றங்களை எவ்வாறு அழைக்கலாம்? வேதியியல் மாற்றங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வேதி வினைகள் என்று அழைக்கலாம். வேதியியல் மாற்றங்களை எப்படி அழைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேதி வினைகள் என அழைக்கலாம். வேதி வினைகள் எப்படி உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா வினைபடு பொருள் வினை விளைபொருளை கொடுக்கிறது. வினைபடு பொருள்கள் இணைந்து வினை விளைபொருள்களை கொடுப்பதை தான் நம்ம வேதி வினைகள் என்கிறோம். வேதி வினைகள் நிகழ தேவையான நிபந்தனைகள் யாவை? ஒரு வேதி வினை நிகழணும்னா என்னென்ன நிபந்தனைகள் வேணும்னு பார்த்தீங்கன்னா இயல் நிலையில் சேர்தல், கரைசல் நிலையில் உள்ள வினைபடு பொருள்கள், மின்சாரம், வெப்பம், ஒளி, வினைவேக மாற்றி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதி வினைகள் நிகழ தேவையான நிபந்தனைகளாக உள்ளன. இயல்நிலை சேர்தல் என்பது என்ன? இயல்நிலை சேர்தல் என்பது பார்த்தீங்கன்னா வினைபடு பொருள்கள் அவற்றின் இயல்நிலைகளான திண்மம், திரவம் மற்றும் வாயு நிலைகளை வினைபடுவதை குறிக்கும். இயல்நிலையில சேர்தல்னா ஒரு பொருள் திண்மமா இருந்தா திண்ம நிலையில சேரும், திரவத்தில் இருந்தா திரவ நிலையில சேரும். வாயு நிலையில் இருந்து வினைபடுவதற்கு சேர்றது தான் நம்ம இயல்நிலை சேர்தல் என்கிறோம். இயல்நிலை சேர்தலுக்கான எடுத்துக்காட்டுகள் யாவை? காய்ந்த விறகுகள் நெருப்புடன் தொடர்புக்கு வரும்பொழுது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை புகையாக வெளிவிடுகின்றன. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு தீக்குச்சியை தீப்பெட்டியின் பக்கவாட்டில் தேய்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து வெப்பம், ஒளி மற்றும் புகை உருவாகிறது. அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுட்ட சுண்ணாம்பு என்னன்னு சொல்லுவோம் கால்சியம் ஆக்சைடு நீருடன் தொடர்பு கொள்ளும் போது நீற்று சுண்ணாம்புடன், அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாகிறது. இதெல்லாம் இயல்பு நிலையில் சேர்தலுக்கு எடுத்துக்காட்டுகள். இயல்பா ஒரு பொருள் எப்படி இருக்கோ அதோட சேர்தலுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். தீக்குச்சியின் தலைப்பகுதியில் உள்ளது என்ன? இப்ப தீக்குச்சியின் தலைப்பகுதியில்னா அதுல பொட்டாசியம் குளோரேட்டும் ஆண்டிமணி ட்ரைசல்பைடு, பொட்டாசியம் குளோரேட் மற்றும் ஆண்டிமணி ட்ரைசல்பைடு தான் தீக்குச்சியின் தலைப்பகுதியில் உள்ளது. தீப்பெட்டியின் பக்கவாட்டில் உள்ளது என்ன? இப்ப தீப்பெட்டியை உரசரப்ப அந்த பக்கவாட்டில் உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளது. வினைபடு பொருள்கள் கரைசல் என்பது என்ன? வினைபடு பொருள் கரைசல் என்பதுன்னு பாத்தீங்கன்னா இரு வினைபடு பொருட்களை கரைசல் நிலையில் சேர்க்கும் பொழுது வேதிவினை நடைபெற்று புதிய விளைபொருளை தோற்றுவிக்கின்றன. இதுதான் அந்த ரெண்டு வினைபடு பொருள்களும் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கரைசலா இருக்கும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வினைபடு பொருள்கள் கரைசல் என்று அழைக்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக காஃபியை சொல்லலாம். இல்லைன்னா சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைடு கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து வெண்மையான சில்வர் குளோரைடு வீழ்படிவும் சோடியம் நைட்ரேட் கரைசலும் நமக்கு கிடைக்கின்றன. இதான் வினைபடு பொருள்களின் கரைசலுக்கு உதாரணங்களாகும். மின்சாரம் மூலம் நிகழும் வேதிவினைகள் என்பது என்ன? இப்ப மின்சாரம் மூலம் நிகழும் வேதிவினைகள் என்பது நீருடன் சிறிதளவு சல்பியூரிக் அமிலம் சேர்த்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாயுக்கள் வெளியேறுகின்றன. நீரோட எதை சேர்க்கணும்? சல்பியூரிக் அமிலம். அந்த நீரில் மின்சாரத்தை நம்ம பாய்ச்சறப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன. அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரைன் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன. சோடியம் ஹைட்ராக்சைடு கூடுதலாக உருவாகிறது. தொழிற்சாலைகளில் பெருமளவு குளோரின் தயாரிக்க இந்த என்ன பிரைன் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு வழியாக மின்சாரத்தை செலுத்தி தான் குளோரின் தயாரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், மின் வேதி வினைகள் அதோட மற்றொரு பெயர் என்ன? மின் வேதி வினைகளின் மற்றொரு பெயர் மின்னார் பகுத்தல் வினைகள் ஆகும். மின்னார் பகுத்தல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? மின்னார் பகுத்தல் என்ற சொல் பாத்தீங்கன்னா மைக்கேல் பாரடே என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. வெப்பம் மூலம் நிகழும் வேதி வினைகள் என்றால் என்ன? இப்போ இதெல்லாம் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சில வேதி வினைகளை வெப்பத்தின் மூலம் நிகழ்கிறது. இத்தகைய வினைகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெப்ப வேதி வினைகள் அல்லது வெப்ப சிதைவு வினைகள் என அழைக்கப்படுகின்றன. வெப்ப வேதி வினைகள் அல்லது வெப்ப சிதைவு வினைகள் எனப்படுகின்றன. வெப்பம் மூலம் நிகழும் வேதி வினைகளுக்கு உதாரணம் யாது? இப்போ தொழிற்சாலைகளில் சுண்ணாம்புக்கள் பாறைகள் வெப்பப்படுத்தப்பட்டு சுட்ட சுண்ணாம்பு பெறப்படுகிறது. அப்போ பாத்தீங்கன்னா
அந்த சுண்ணாம்பு கல்லையில வெப்பப்படுத்தி சுட்ட சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் ஆக்சைடு பெறப்படுகிறது. இதுதான் வந்து வெப்பம் மூலம் நிகழும் வேதி வினைகளுக்கு உதாரணமாக உள்ளது. சுண்ணாம்பு கல்லின் மூலப்பொருட்கள் யாவை? சுண்ணாம்பு கல்லின் மூலப்பொருட்களா சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்லின் மூலப்பொருட்களாக உள்ளன. வேதி வினைகளின் போது வெப்பம் வெளிவிடப்பட்டால் அவ்வினைகள் பெயர் என்ன? இப்பதான் பார்த்தோம். வேதி வினைகளின் போது வெப்பம் வெளிவிடப்பட்டால் அது வந்து வெப்பம் உமிழ் வினைகள் என்று சொல்ல அழைக்கப்படுகிறது. வேதி வினைகளின் போது வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அப்ப அந்த வினைக்கு பெயர் என்ன? வெப்ப கொள்வினைகள் என்று அழைக்கப்படுகிறது. வெப்பத்தை வெளியிட்ட வெப்ப உமிழ் வினைகள். அதே அந்த வேதி வினையின் போது வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது வந்து வெப்ப கொள்வினைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஒளியை கொண்டு நிகழும் வேதி வினைகள் என்றால் என்ன? ஒளியை கொண்டு தூண்டப்படும் வேதி வினைகளுக்கு பேரு தான் ஒளி வேதி வினைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஒளியை கொண்டும் நிகழும் வேதி வினைகளுக்கு உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையை நம்ம சொல்லலாம். ஒளிச்சேர்க்கை என்பது ஒரு வேதி வினையாகும். இது வந்து ஒளியை கொண்டு நிகழ்த்தப்படுகிறது. ஒளி வேதியியல் என்றால் என்ன? ஒளி வேதியியல் என்பது வேதியியலின் ஒரு பிரிவு மற்றும் ஒளியினால் நிகழும் வேதி வினைகளை பற்றிய படிப்பு தான் ஒளி வேதியியல் என்பதாகும். வளிமண்டலத்தில் ஒளி வேதிவினை என்றால் என்ன? வளிமண்டலத்துல ஒளி வேதிவினை என்பது சூரியனிடம் இருந்து வரும் புற ஊதா கதிர்கள் ஸ்ட்ராட்டோஸ்பியர் எனும் வளிமண்டலத்தின் 2ஆம் அடுக்கில் உள்ள ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து மூலக்கூறு ஆக்சிஜனையும் அணு ஆக்சிஜனையும் தருகிறது. இதுதான் வந்து வளிமண்டலத்தில் உள்ள வேதிவினைக்கு உதாரணமாகும். நெக்ஸ்ட் ஒன், அணு ஆக்சிஜன் மீண்டும் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து என்னத்தை உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓசோனை உருவாக்குகிறது. இது எதன் மூலம் உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா வினைவேக மாற்றி மூலமாக ஒரு அணு ஆக்சிஜன் மீண்டும் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து ஓசோனை உருவாக்குகிறது. நொதித்தல் என்பது என்ன? ஈஸ்ட், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் ஸ்டார்ச் போன்ற பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக மாற்றும் நிகழ்விற்கு பேரு தான் நொதித்தல் என்று பெயர். எதில் வெளியிடும் என்சைம்கள் நொதித்தல் இந்நிகழ்வுகளை விரைவாக்குகின்றன? ஈஸ்டுகள் வெளியிடும் என்சைம்கள்னாலதான் நொதித்தலில் இந்நிகழ்வு விரைவாக நடக்கின்றன. வினைவேக மாற்றிகள் என்றால் என்ன? சில வேதிப்பொருட்கள் வேதி வினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மாற்ற உதவுகின்றன. அதுக்கு பேரு தான் வினைவேக மாற்றிகள் ஆகும். இது வந்து வேதி வினையில ஈடுபடாது, ஆனா வந்து வினையின் வேகத்தை ஊக்குவிச்சு விரைவாக நடத்தும். அதுக்கு பேரு தான் வினைவேக மாற்றிகள் ஆகும். வினைவேக மாற்றிகளுக்கு உதாரணம் யாது? இப்ப இந்த ஹேபர் முறையில் அமோனியம் தயாரிக்க உலோக இரும்பு வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ வினைவேக மாற்றிக்கு உதாரணம் ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க உலோக இரும்பு வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. இது குரூப் 1 கொஸ்டின்ல கூட இந்த அமோனியா ஹேபர் முறைங்கிறது கேட்டிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வனஸ்பதி நெய், டால்டான்னு சொல்லுவோம். தயாரித்தலில் நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் வந்து வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. நெற்பயிருக்கு யூரியா இடுதல் என்சைம்கள் மற்றும் ஈஸ்டுகள் வந்து உயிரி வினைவேக மாற்றிகளாக பயன்படுகின்றன. இப்போ உயிரி வினைவேக மாற்றிகளாக என்சைம்கள் மற்றும் ஈஸ்டுகள் வந்து நெற்பயிருக்கு யூரியா இடுதலில் பயன்படுகின்றன. வினைவேக மாற்ற வினைகள் என்றால் என்ன? அதாவது சில வேதி வினைகளில் வினைவேக மாற்றியினால் வினையின் வேகம் மாறுபடுகிறது. இவ்வகை வினைகள் வந்து வினைவேக மாற்ற வினைகளாகும். ஆல்கஹால் அடிப்படையிலான பானங்களான பீர், வைன் போன்றவை எந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன பாத்தீங்கன்னா பீர், வைன் எல்லாம் பாத்தீங்கன்னா நொதித்தல் முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பீர் உற்பத்தி தொழிற்சாலைகள் டேஸ் எனப்படுகின்றன. பீர் உற்பத்தி தொழிற்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. வேதி வினைகளின் உயிரியல் விளைவுகள் யாவை? வேதி வினைகளோட உயிரியல் விளைவுகள் என்னங்கிறத பாத்திரலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உணவு, காய்கறிகள் கெட்டு போதல். இது வந்து பாத்தீங்கன்னா உணவின் தரம் குறைய என்சைம் என்ற உயிரி வினைவேக மாற்றி காரணமாக அமைகின்றது. இதனால வந்து உணவு, காய்கறிகள் கெட்டு போகிறது. முட்டைகள் அழுகும் போது ஹைட்ரஜன் சல்பைடு வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது. காய்கறிகள், பழங்கள் நுண்ணுயிரிகளால் கெட்டு போகின்றன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல், இல்லைன்னா அது ஊசி போயிருதுன்னு சொல்லுவோம். பல் நிறைவுறா கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளன. இதுல வந்து மீன் இறைச்சியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவுறா கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளன. இவை காற்று அல்லது ஒளியினுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்குட்பட்டு துர்நாற்றத்தை வெளிவிடுகின்றன. இந்த நிகழ்விற்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவோம் துர்நாற்றம் அடித்தல் அல்லது ஊசி போதல் என அழைக்கப்படுகின்றன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நறுக்கிய ஆப்பிள்கள்
காய்கறிகள் பழுப்பு நிறமாதல். இதுல ஆப்பிள்களும் வேறு சில பழங்களும் நரிக்க வைத்த பிறகு காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் ஏற்படும் வேதி வினையால் பழுப்பு நிறத்தை அடைகின்றன. இந்நிகழ்விற்கு பெயர் என்னவென்னு பாத்தீங்கன்னா பழுப்பாதல் என அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேதி வினைகளின் உயிரியல் விளைவுகள். அதாவது ஊசி போதல், அழுகுதல், தென் பழுப்பாதல், துர்நாற்றம் அடித்தல், இதெல்லாம் அதனுடைய வினைகளாகும். பழங்களின் செல்கள் எந்த என்சைம்களை கொண்டுள்ளன? பழங்களினுடைய செல்கள் பாத்தீங்கன்னா பாலிபீனால் ஆக்சிடேஸ் அல்லது ட்ரைசினோஸ் என்ற என்சைம்களை கொண்டுள்ளன. பாலிபீனால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் என்ற என்சைம்களை பழங்களில் உள்ள செல்கள் கொண்டுள்ளன. இவை ஆக்சிஜனுடன் தொடர்புக்கு வரும்பொழுது பழங்களில் உள்ள பீனாலிக் சேர்மங்களை பழுப்பு நிறமிகளாக மாறச் செய்கின்றன. இப்பழுப்பு நிறமிகளுக்கு பெயர் தான் மெலனின் என அழைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள் யாவை? சுற்றுச்சூழல்னா மாசுபடுதல் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். சுற்றுச்சூழலின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த நிகழ்வுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாசுபடுதல் என அழைக்கிறோம். மாசுபடுத்திகள் என்றால் என்ன? மாசுபடுத்தலை நிகழ்த்தும் பொருள்களுக்கு மாசுபடுத்திகள் என அழைக்கப்படுகின்றன. எந்த பொருளால மாசுபடுதோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? மாசுபடுத்திகள்னு சொல்றோம். மாசுபடுத்தலின் வகைகள் யாவை? காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், நிலம் மாசுபடுதல்னு நம்ம சொல்லிட்டே போலாம். மாசுபடுத்தலின் வகைகளாக உள்ளன. பல்வேறு வேதி பொருள்களும் அவற்றின் விளைவுகள் என்னங்கிறத இப்ப பாத்திரலாம். அதுல காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு. மாசுபடுதலை ஏற்படுத்தும் வேதி பொருட்கள். காற்று மாசுபாடுல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்பர், நைட்ரஜன் ஆக்சைடுகள், குளோரோபுளோரோ கார்பன்கள், மீத்தேன் போன்றவை காசு மாற்றுபடுதலை ஏற்படுத்தும் வேதி பொருள்களாகும். இதனால் விளைவுகள் பாத்தீங்கன்னா அமில விளை பெய்யும், புவி வெப்பமயமாதல், சுவாச கோளாறுகள் இதனால ஏற்படும். நீர் மாசுபடுதலை ஏற்படுத்தும் வேதிப்பொருள்கள் பாத்தீங்கன்னா வேதிப்பொருள்களை கொண்ட கழிவு நீர், அதாவது சாயப்பட்டறைகள், நம்ம துவைக்கிற டிடர்ஜென்ட்டுகள், கச்சா எண்ணெய் போன்றவை. இதோட விளைவுகள் பாத்தீங்கன்னா நீரின் தரம் குறைதல், தோல் நோய் போன்றவையில் நீர் மாசுபடுதலால் ஏற்படுகிறது. நில மாசுபாடு, யூரியா போன்ற உரங்கள், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லிகள் போன்றவை நில மாசுபாடுகளை ஏற்படுத்தும் வேதிப்பொருள்கள். விளைவுகள் பாத்தீங்கன்னா பயிரிடம் நிலம் கெட்டுப்போதல், புற்றுநோய், சுவாச நோய்கள் போன்றவை ஏற்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா துருப்பிடித்தல் என்பது என்ன? இரும்பாலான பொருட்கள் நீர் மற்றும் ஆக்சிஜனுடன் தொடர்புக்கு வரும் பொழுது வேதி வினைகளுக்கு உட்படுகின்றன. இந்நிகழ்வு தான் பாத்தீங்கன்னா துருப்பிடித்தல் என அழைக்கப்படுகிறது. உலோக பொருட்கள் நிறம் மங்குதலுக்கு உதாரணம் யாது? இப்போ வெள்ளி பொருளை நம்ம செயினோ கொலுசோ போட்டிருந்தா பாத்தீங்கன்னா கருத்து போயிடும். வெள்ளி பொருள்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்புக்கு வரும் பொழுது கருமை நிறமுடையதாக மாறுகின்றன. நெக்ஸ்ட் ஒன், பித்தளை பாத்திரங்கள் நிறம் ஏன் மங்குகின்றன பாத்தீங்கன்னா பித்தளை பாத்திரங்கள் காப்பர் எனப்படும் தாமிரம் இது வினைபுரிந்து என்ன நிறத்தை உருவாக்குகிறது? நெடுநேரம் வளிமண்டல காற்றுடன் தொடர்புக்கு வரும் பொழுது பச்சை நிற படலத்தை பித்தளை பாத்திரங்கள் ஏற்படுத்துகின்றன. தாமிரமும் ஈரக்காற்றும் வேதிவினைக்கு உட்பட்டு என்ன உருவாகிறது? தாமிரமும் ஈரக்காற்றும் வேதிவினைக்கு உட்பட்டு காரத்தன்மை வாய்ந்த தாமிர கார்பனேட்டையும் தாமிர ஹைட்ராக்சைடையும் தருகிறது. வெப்ப உமிழ் வினைகள் என்றால் என்ன? வேதி வினைகள் கூட வெப்ப ஆற்றலை உருவாக்குகின்றன. இவ்வினைகள் வெப்ப உமிழ் வினைகள். இதை நம்ம இப்ப பார்த்தோம். வெப்பத்தை அது வெளியிட்டா வெப்ப உமிழ் வினைகள் எனப்படுகின்றன. வெப்ப உமிழ் வினைகளுக்கு எடுத்துக்காட்டாக சுட்ட சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் ஆக்சைடாக நீரை சேர்க்கும் பொழுது வெப்பம் நிறை வெளிப்பட்டு நீற்று சுண்ணாம்பை தருகிறது. அதாவது கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறுகிறது. இப்ப நீங்க பொங்கல் வீட்டுல சுண்ணாம்பு அடிக்கிறப்ப அந்த சுண்ணாம்புகள் வீட்டுல போறதை பார்த்திருப்பீங்க. அதை போறவே நாங்க குதிக்கிற மாதிரி அந்த வெப்ப உமிழ் வினைகள் ஏற்படும். வேதி வினைகளில் ஒளியை உருவாக்கும் நிகழ்விற்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? ஒரு வேதி வினையில ஒளின்னா நம்ம பட்டாசு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மெக்னீசியம் நாடாவின், நம்ம சாட்டைன்னு சொல்லுவோம், ஒரு சிறு துண்டினை சுடரில் காட்டும் பொழுது அது எரிந்து கண்ணை கூசும் ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது. மீத்தேன் வாயு, அதாவது சாண எரிவாயுவை எரிக்கும் பொழுது ஒளி மற்றும் வெப்பம் ஆகியன உருவாகின்றன. வேதி வினைகள் ஒளியை உருவாகுவதற்கு எடுத்துக்காட்டுகள் இதுல பாத்தீங்கன்னா வெடிகளில் உள்ள வேதி பொருள்கள் வினைப்பட்டு வெடித்து ஒளியை உருவாக்குகின்றன. ஜிங்க், மெக்னீசியம் போன்ற சில உலோகங்கள் நீர்த்த அமிலங்களுடன் வினைப்படும் பொழுது எந்த வாயுவை வெளியிடுகின்றன? ஹைட்ரஜன் வாயுவை வெளிவிடுகின்றன. பாப் என்ற ஒளியை எந்த வாயு உருவாக்குகிறது?
ஹைட்ரஜன் வாயு பாத்தீங்கன்னா எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்டதால் அது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து பாப் என்ற ஒளியை உருவாக்குகிறது. பாப்னா ஹைட்ரஜன் ஞாபகம் வச்சுங்க. சில வேதி வினைகள் அழுத்தத்தால் ஏற்படும் நிகழ்வு இருக்கு. அழுத்தத்தால்னா வெடிகுண்டுகள் சொல்லலாம், பட்டாசுகள் சொல்லலாம். மூடிய கலனில் நிகழும் பொழுது வாயுக்கள் உருவாவதன் காரணமாக அந்த பாய்லர் எல்லாம் வெடிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வேதி வினையின் போது வாயு உருவாதல். ஒரு சோடா பாட்டிலை திறக்கும் பொழுது என்னாகும்? சோடா நீரிலிருந்து காற்று குமிழ்கள் வெளிவருகின்றன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினை சோடியம் கார்பனேட் அல்லது சோடியம் பைகார்பனேட் கரைசலில் சேர்க்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. வேதி வினையில் நிறம் மாறுதலுக்கு உதாரணம் யாது? ஒரு இரும்பு ஆணியை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும் பொழுது காப்பர் சல்பேட் கரைசலின் நீல நிறம் மெதுவாக பச்சை நிறத்திற்கு மாறுகிறது. இதான் வேதி வினையில் நிறம் மாறுதலுக்கு ஒரு உதாரணமாக உள்ளது. வேதி வினையில் நிலை மாற்றத்திற்கு உதாரணம், அதாவது திண்ம பனிக்கட்டி திரவ நீராக நிலைமாற்றம் அடைவது வேதி வினையில் நிலை மாற்றத்திற்கு உதாரணம். கற்பூரத்தை எரிக்கும் பொழுது அது காற்றில் உள்ள ஆக்சிஜன் எரிந்து என்ன விடுகிறதுனா புகையை வெளிவிடுகிறது. பதங்கமாதல் என்றால் என்ன? கற்பூரத்துக்கு எடுத்துக்காட்டு பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம். திண்ம நிலையில் இருந்து வாயு நிலைக்கு மாற்றம் நிகழ்வது பாத்தீங்கன்னா பதங்கமாதல் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுது. காகிதம் எரிதல் என்பது ஒரு வேதியியல் மாற்றமாகும். தீக்குச்சி எரிதல் என்பது டேஸ் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஒளி அடிப்படையிலான வேதிவினைக்கு எடுத்துக்காட்டாகும். டேஸ் உலோகம் துருப்பிடத்திலுக்கு உள்ளாகிறது. எந்த உலோகம் பாத்தீங்கன்னா இரும்பு, அது துருப்பிடத்திலுக்கு உள்ளாகிறது. வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமே என்னன்னு இப்பதான் பார்த்தோம், மெலனின் ஆகும். பிரெயின் என்பது டேஸின் அடற்கரைசல் ஆகும். பிரெயின் என்பது பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடின் அடற்கரைசலாக உள்ளது. சுண்ணாம்பு கல்லை டேஸ் முதன்மையாக கொண்டுள்ளது. சுண்ணாம்பு கல்லை எது முதன்மையாக கொண்டுள்ளதுன்னா கால்சியம் கார்பனேட் தான். சுண்ணாம்புக்கல் கால்சியம் கார்பனேட்டை முதன்மையாக கொண்டுள்ளது. கீழ்கண்ட எது மின்னார் பகுத்தலில் தூண்டுகிறது? மின்சாரம் தான் மின்னார் பகுத்தலில் தூண்டுகிறது. ஹேம்பர் முறையில் அமோனியா தயாரித்தலில் டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. அமோனியா தயாரித்தலில் பாத்தீங்கன்னா இரும்பு தான் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், மழை நீரில் கரைந்துள்ள சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள் எதை உருவாக்குகின்றன பாத்தீங்கன்னா அமில மலையை உருவாக்குகின்றன. டேஸ் பசுமை இல்ல விளைவுக்கு காரணமாகின்றன. கார்பன் டை ஆக்சைடு தான் பசுமை இல்ல விளைவுகளுக்கு காரணமாகின்றன. நெக்ஸ்ட் ஒன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேதி வினையில் வினைவிடு பொருள் என்ன கொடுக்கும் பாத்தீங்கன்னா விளை பொருளை தரும். ஒளிச்சேர்க்கை என்பது ஒளி முன்னிலையில் நிகழும் ஒரு வேதிவினையாகும். எந்த ஒளினா சூரிய ஒளி முன்னிலையில் நிகழும் ஒரு வேதிவினையாகும். இரும்பாலான பொருட்கள், அதாவது நீர், ஆக்சிஜன் உதவியுடன் துருப்பிடிக்கின்றன. அமோனியா யூரியா தயாரிப்பில் அடிப்படை பொருளாக எது உள்ளதுன்னா அமோனியா ஆகும். பிரைன் கரைசலின் மின்னார் பகுத்தல் எது பாத்தீங்கன்னா குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்களை மின்னார் பகுத்தலில் குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்கள் நமக்கு கிடைக்கிறது. ஒரு வேதி வினையின் வேகத்தை மாற்றும் வேதிப்பொருள் பாத்தீங்கன்னா வினையூக்கி என அழைக்கப்படுகிறது. வெட்டப்பட்ட காய்கறிகள், பழங்கள் பழுப்பாக மாற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிபீனால் அசிட்டேஸ் ஆர் டைரோசினேஸ். இதுதான் வெட்டப்பட்ட காய்கறிகள், பழங்கள் பழுப்பாக மாற இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு காரணமாக அமைகிறது. நெக்ஸ்ட் ஒன், சரியா தவறா? ஒரு வேதிவினை என்பது தற்காலிக வினையாகும். இது தவறு. ஒரு வேதி வினையின் பொழுது நிறமாற்றம் நிகழலாம். இது சரியான கூற்று. சுட்ட சுண்ணாம்பிலிருந்து நீற்று சுண்ணாம்பு உருவாவது ஒரு வெப்ப கொள்வினையாகும். இது தவறான கூற்று. CFC என்பது ஒரு மாசுபடுத்தி ஆகும். அதாவது குளோரோ கார்பன்கிறது மாசுபடுத்தி. சரி. சில காய்கறிகள், பழங்களை வெட்டி வைத்தால் பழுப்பு நிறமாக மாறுவது மெலனின் உருவாவதால் ஆகும். இது தவறு. பொறுத்துக. துருப்பிடித்தல் என்பது எதுக்கு பயன்படுனா இரும்பு. மின்னார் பகுத்தல் பிரைன்ல, அதாவது குளோரின் பார்த்தோம். வெப்ப வேதிவினை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் சிதைவடைதல் வெப்ப வேதிவினை. ஒளி வினைங்கிறது ஒளி வேதிவினை, ஒளிச்சேர்க்கை. வினைவேக மாற்றம், ஹேபர் முறையில வினைவேக மாற்றம் நிகழ்கிறது. நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. ஊசி போதல் மீன். ஓசோன் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். மங்குதல்ங்கிறது வேதிவினை. ஈஸ்ட்ங்கிறது உயிரி வினையூக்கி.
கால்சியம் ஆக்சைடுங்கிறது சிதைவடைதல்.